ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஐ ஒன் பி யுவர் சூப்பர் ஸ்டார் எபிசோட் 2 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இவங்க எல்லாரும் ஒரு செலிப்ரிட்டி ஃபங்க்ஷனில் இருந்தாங்க இல்லையா, இப்போ அந்த இடத்துக்கு மேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வரைக்கும் எங்கெங்கேயோ இருந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து குமிஞ்சிடுறாங்க. அவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸும் மேவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அங்கே இருக்கிறது அவங்க தான் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாரும் அவங்களையே ரவுண்டு கட்டி ஃபோட்டோஸ் எடுக்கிறதும், வாவ் பியூட்டிஃபுல், எப்படி இப்படி இருக்கீங்க, ஷைனிங்காக இருக்கீங்க, ஆசமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேரும் இவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வான் என்ன பண்ணுறான்னா, அவங்க தானே மேவை கூட்டிகிட்டு போனது, ஸோ அவங்க கூடவே நிற்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாங்க, இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்ததும் இவங்க கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஸோ இதை கவனித்த ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, மேம் அந்த பொண்ணை கொஞ்சம் அந்த பக்கம் போக சொல்லுங்கள், நாங்கள் ஸ்டில் எடுத்துக்கணும்னு சொன்னதும் இவங்களும் ரொம்பவே சோகமாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இன்னொரு கொஷின் கேட்குறாங்க. இப்போது ரீசெண்டாக லீக் ஆன அந்த ஃபோட்டோஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வின் கூட சேர்ந்துட்டீங்களா, அது உண்மையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை ஷாக்காக பார்க்குறாங்க நம்ம வானு. இல்லை அதெல்லாம் உண்மை கிடையாது, நாங்கள் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணோம், அவ்வளோதான், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள், எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மேவும் அவங்களாம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது இந்த ப்ராடக்டை இது பண்ணதான், ஸோ அதை பற்றி பேசுவோமேன்னு சொல்லிட்டு இவங்களும் டாபிக் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ லாங் டிஸ்டன்ஸில் நின்றுக்கிட்டு இருக்க அந்த குன்வான்னு சொன்னான் இல்லையா, அவங்களும் அவங்க கூட வந்திருக்கிற பொண்ணும் இவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கூட இருக்கிற பொண்ணு இவங்களையே ஆணு வாயை பிறந்து பார்க்க, ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா திட்டுறாங்க ஒரு மாதிரி. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இவ முகரையை பார்த்துலாம் வாங்குறானுங்க பாருங்கிற மாதிரி இவங்கள ஒரு மாதிரி திட்டுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளமோ தெரியல. ஸோ இப்போ டீட்டெயிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதை முதல்ல அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். வின்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாய்லாந்து வந்திருக்கா. ஸோ வந்தது எனக்கு ரொம்பவே நல்ல சந்தோஷமான விஷயந்தான். சீக்கிரமாகவே ஒரு சில குட் நியூஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதும், குட் நியூஸான்னு சொல்லிட்டு எப்போவுமே இதுங்கெல்லாம் கிசுகிசுக்கு தான் அலையுங்க போல். என்னது குட் நியூஸா, என்ன குட் நியூஸ் அது, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா நீங்கள் 2 பேருன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது கல்யாணமா? நோ 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 அதெல்லாம் இல்லை, நான் சொன்னது ஒர்க் ரிலேட்டடான ஏதாவது குட் நியூஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்கன்னு பேச. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம வின்னுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இதை எல்லாத்தையும் அவங்க டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிபி ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன குட் நியூஸ்னு சொல்லி கேட்கும் போது தான், சீக்கிரமாகவே நானும் வின்னும் ஏதாவது பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவோம், ஸோ அதுதான் அந்த குட் நியூஸு, அந்த குட் நியூஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகி டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த குன்வான் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது வின்னு வந்து இந்த கோ ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறாளா, சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வின்னுக்கு மேனேஜராக இருந்தது இந்த குன்வான் தான். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்க்கெலாம் மேனேஜராக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த குன்வான் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, குன்வான் எல்லாரை பற்றியுமே நல்லா தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு, கண்டிப்பாக அவங்க இங்கே வரமாட்டாங்க, அந்த கோ ப்ரொடக்ஷன் உனக்கு தான் சொல்லிட்டு குன்வானு பக்கத்தில் உள்ள பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட நேம் பார்த்தீங்கன்னா கேமு. ஸோ இப்போ இவங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரோ பண்ண போகிற ஹீரோயினோட பேர் தான் இந்த கேமு, அந்த ஹீரோயின் தான் இவங்க. ஸோ மேகிட்ட நெக்ஸ்ட்டுன்னு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போதும் சொன்னால் கேளுங்க, எல்லோரும் கிளம்புங்க, அவ்வளோதான், மேவோட செக்ஷன் முடிஞ்சு போச்சு, நாங்கள் மேவை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேவை அவசரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம அந்த குன்வானை கவனிக்கிறா. ஸோ குன்வான்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்து கத்திட்டு வரா. ஏன் இவங்கள பார்த்து கத்திட்டு வரானா, இவங்க என்ன சூப்பர் ஸ்டாரான்னு பார்த்தா அது கிடையாது. ஆனால் சூப்பர் ஸ்டார்ஸ்க்கெலாம் வந்து மேனேஜராக இருந்ததுனால இவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் நிறையா கான்டாக்ட்ஸும் இருக்குது. ஸோ இவங்கள பிடிச்சா சூப்பர் ஸ்டார் ஆகலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து வணக்கம் வைக்கிறா. ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவள் அப்படியே கிளம்பி போயிடுறா. இப்போது போய்கிட்டு இருந்த அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இவளே பேசுகிறா. என்ன பேசுகிறான்னா, நான் இப்போ தான் காதில் வாங்கினேன், சொல்லிகிட்டு இருந்ததை கேட்டேன்,
கோ ப்ரொடக்ஷன் ஃபிலிமில் அவங்க நடிக்க போகிறதா சொன்னாங்க. அது கண்டிப்பாக உண்மை கிடையாது. ஏன்னா அந்த ஃபிலிமில் நடிக்க போகிறது ஏன் பக்கத்தில் நிற்கிற இவளை தான் நான் நெக்ஸ்ட்டு அந்த இன்வெஸ்டர் குரூப்புக்கு இன்ட்ரோ பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்டில் நடிக்க போகிறது இந்த கேம் தான் அந்த ரோலில் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இவ புது பொண்ணு தான், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாவான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் இன்ட்ரோ பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவளும் எல்லாருக்கும் வணக்கம் வச்சுட்டு, நீங்கள் எல்லாரும் தான் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் நல்லபடியாக வளர்த்து விடணும், நீங்கள் தான் என்னை கேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஐஸ் வைக்கிறா. எல்லாருமே அவளை அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன, கண்டிப்பாக வின் திரும்பி வர போகிறாங்களான்னு சொல்லிட்டு குன்வான் கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, அவங்களுடைய ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, ஸோ விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்படி கூப்பிடும்போது அந்த நியூ ஹீரோயின் இருக்காங்க இல்லையா கெம்மு, அவங்க எனக்கு டாய்லெட் வருது, நாங்கள் போகிறோம், ரெஸ்ட் ரூம் போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே போக அந்த தனியாக நிற்கவும் குன்வான் கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் வான் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் இவங்கக்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டு பேசவே முடியல. அந்த நேரம் அந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணாமல் இவங்களை கூப்பிட்டு வரோம். மேவை கொண்டு போய் அவங்க ரூமில் விட்டுட்டு, நீ இங்கே இருக்கிற பேலன்ஸ் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடுவோம். இவங்க அந்த ஒர்க்கை பார்க்கறதுக்காக அங்கே போயிடுறாங்க. இப்போது ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகிடுது. ஒர்க் ஃபினிஷ் ஆகி இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தா அவங்களோட திங்ஸ் எல்லாம் வெளில இருக்குது. நம்ம வின்னு எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க போல். திங்ஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்து வச்சா நான் இப்படியே ஓடிடணும்னா என்ன, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் இங்கே தான்மா இருப்பேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ளே வராங்க. அப்படி வந்தவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்கன்னு பார்த்தா அதுதான் இல்லை. அதுக்குள்ளே நம்ம வான் அவங்கள பார்த்துடுறாங்க. நம்ம வின் அவங்கள பார்த்துடுறாங்க. வான் உள்ளே போக ட்ரை பண்ண, வின் உங்களை வெள்ளத்தில் ட்ரை பண்ண, அப்படியே இப்படி மாற்றி ரெண்டு பேரும் கீழே விழுற மாதிரி வராங்க. என்னை காப்பாற்றுன்னு சொல்லி இவங்களும் கத்துறாங்க. இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற சோஃபாவில் தடுக்கி சோஃபா மேலே இவங்க மேலே வின்னு அப்படியே அவங்கள கிஸ் பண்ணிடுறாங்க. சரி, கிஸ் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து பயந்து இவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு மறுபடியும் சோஃபாவில் இது கீழே உருண்டு வந்து விடுறாங்க. மறுபடியும் பார்த்தா வானு கிஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படின்னே தெரியல, மூவிஸில் மட்டும் விழுந்தா அடிப்பட மாட்டேங்குது, கிஸ் தான் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் இப்போ அந்த கிஸ் பண்ண ஷாக்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க. ஓ மை காட், நீங்கள் என்ன கிஸ் பண்ணிட்டீங்க, இதுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணது நீ தாண்டின்னு சொல்லி திரும்பி சொல்கிறாங்க. நான் கிஸ் பண்ணாலும் நீங்கள் கிஸ் பண்ணாலும், ஆனால் கிஸ் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது, நீங்கள் தானே பெரிய பொண்ணு, அப்போ நீங்கள் தானே ஏற்றுக்கணும். நேற்று இது மாதிரி தான் என்னை முழுசாக பார்த்துட்டீங்க, இன்றைக்கி அப்படி தான் என்னை கிஸ் பண்ணிட்டீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் தெரியுமா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸையும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, ஒரு பொண்ணை முழுசாக பார்க்குறதையும் நீங்களே பார்த்துட்டீங்க. இந்த மாதிரி இருந்தால் நான் என்ன பண்ணுறது? செலிப்ரிட்டிஸை பற்றி கிரேசியான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறா. ஒரு நிமிஷம் நீ பேசுகிற நிறுத்துறியா, லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கியே, நிறுத்துன்னு சொல்லி நிறுத்துறாங்க. ஆனாலும் இவன் நிறுத்துற மாதிரி தெரியல. என்ன இப்போ உனக்கு கிஸ் பண்ணிட்டா அதானே இரு நான் இன்னொரு கிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண வேகமாக கிட்ட வராங்க. ஒரு நிமிஷம் ஸ்டாப் இட் நில்லுங்கன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்னை மட்டும் இப்போ கிஸ் பண்ணிட்டீங்க, நான் ப்ரெஸ்ஸுக்கெலாம் கால் பண்ணி கூப்பிட வேண்டிய வரும், இதை எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். அதுலேயே முக்கியமாக மேக்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்குன்னு கனவா கண்டங்கிற மாதிரி நம்ம வின்னு ஷாக்கில் நிற்கிறாங்க. இருங்க இப்போவே கால் பண்ணுறேன்னு மொபைல் எடுத்து மிரட்டெல்லாம் பண்ணுறா. ஃபஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணலாம், ப்ரெஸ்ஸுக்கு கால் பண்ணலாமா, ப்ரெஸ்ஸோட நம்பர் தெரியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்களாமா. சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி வின்னும் ஸ்டாப் பண்ணுறாங்க. டிசைட் பண்ணிட்டீங்களா, என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஃபஸ்ட்டு உன்னோடைய ஸ்டோரியை நீ டீட்டெயிலாக சொல்லு, அதுக்கப்புறம் அது எனக்கு கன்வீன்சிங்காக இருந்துச்சுன்னா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ ஏன் ஸ்டோரியை கேட்குறீங்களா, மே 6 பிறந்தன்னு சொல்லி ஆரம்பித்ததும் நீ பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கேட்கல, எதுக்காக நீ இங்கே ஸ்டே பண்ணியிருக்க,
உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் இங்கே இல்லை, போயிட்டாங்க. வீட்டையே விற்றுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் எதுக்கு இங்கே தங்கியிருக்க? அது மட்டும் இல்லாமல் யூரோப் போகிற டிக்கெட்லாம் அப்படியே இருக்கு, ஏன் யூரோப் போகல? என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, ஓ அதுவான்னு சொல்லிட்டு இவ ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறா. அவள் பாட்டுக்கு நான் வளர்ந்தேன், பிறந்தேன், ஆடிஷன் போனேன், ரிஜெக்ட் ஆனேன், ஆனாலும் நான் விட மாட்டேன், வெறித்தனமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. எல்லா ஸ்டோரியும் சொல்லி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா வின்னு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏ எழுந்தழின்னு சொல்லிட்டு எழுப்பி, நான் சொன்ன ஸ்டோரி எதுவும் கேட்கலையான்னு சொல்லி கேட்டா, என்ன ஸ்டோரி சொன்னேன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்காக இங்கே தங்கியிருக்கேன்னு சொன்னனே அந்த ஸ்டோரி தான் சொன்னதும், ஓ அதுவா, அப்படி என்னை தங்குறதுக்கு எனக்கு ஒத்துக்கிறியான்னு சொல்லி கேட்டதும், சரி நீ தங்கிக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னதுமே இவங்க கடந்து குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. கண்டிஷனா? என்ன கண்டிஷன் வேணாலும் சொல்லு, நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ இந்த வீட்டுக்கு நீங்கள் தான் ஓனர். ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ, நீங்கள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு கடந்து குதிக்கிறா. ஸோ இப்போ நம்ம வின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. கிச்சனு, ஹாலு, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெண்டாக பிரித்து, இந்த பக்கம் நீ இருக்கணும், அந்த பக்கம் நான் இருக்கணுங்கிற மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. என்ன கண்டிஷன்னா, ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நீ வரக்கூடாது, உன்னோட சைடு அது, என்னோட சைடு இது, அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. செகண்ட் திங் வந்து, இங்கே சவுண்டு கேட்கவே கூடாது, ஏன்னா அவங்களுக்கு சவுண்டு பிடிக்காது. தேர்ட் என்னன்னா, ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸை திருடி திங்காத. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்கணும். எந்த பொருளை எங்கே எடுத்தியோ அங்கேயே வைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், சரியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து, இவங்க 6 மணிக்கெலாம் எழுந்துருவாங்களாம். ஸோ 6 மணிக்கு எழுந்து யோகாலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்காக கிச்சனை ஏதாவது பண்ணுறதுக்காக வருவாங்க இல்லையா. ஸோ கிச்சனில் ஏதாவது குக் பண்ணுறதுக்கு வரும்போது நீ அங்கே இருக்கக்கூடாது. 2 hours நான் யூஸ் பண்ணுவேன், 2 hours நீ யூஸ் பண்ணுவேன். 2 o'clock மேலே என் ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நான் நியூஸ் பார்க்க வருவேன். அப்படி நான் வரும்போது நீ டிவி பார்க்கக்கூடாது. நான் எப்போ எந்த பொருளை யூஸ் பண்ணணும் அப்போ அந்த பொருளை நீ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் பயங்கரமாக கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஐயோ நான் இப்போ இந்த கண்டிஷன்லாம் மறந்துடுவேனே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும் போது தெரியும் நீ மறந்துடுவேன்னு தெரியும். அதனால தான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. என்னது இவ்வளோ பெரிய லிஸ்ட்டா, நான் எப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், ப்ளீஸ் இதெல்லாம் வேணாமேன்னு சொல்லிட்டு கிட்ட போகிறா. பார்த்தா அந்த கோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுறா. ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் இந்த கோடை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, கிராஸ் பண்ணாதன்னு சொன்னதும் மறுபடியும் பின்னாடி போயிடுறாங்க. இப்போ நான் என் ரூமுக்கு போகணுமேன்னு சொன்னதும், ஏய் கோடை தாண்டி போகக்கூடாதுங்கிறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கா. சரி அவ்வளோதான், எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இவ்வளோ கத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. குளிக்கிறேங்கிற பேரில் வானே பயங்கரமாக கத்தி பாட்டு பாடுறா. இவரோட பாட்டு தான் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும் இல்லையா. அப்படி கடந்து கத்துறா. அந்த நேரம் நம்ம வின்னு புக்ஸ் ரீட் பண்ணுறாங்க. புக்ஸ் ரீட் பண்ணும் போது எந்த சவுண்டும் கேட்கக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் இவ கத்தி கத்தி பாடுறா. அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி இதோட முடிஞ்சிருச்சான்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்ச இடத்துல அப்படியே இருக்கணும்னு சொன்னாங்களா. ஆனால் மேடம் என்ன பண்ணுறாங்க, திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடைக்கிறாங்க. அதுவும் உடைச்சிட்டு பூனை கத்துற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து பூனை தான் அதை உடைச்சிருச்சுங்கிற மாதிரி அதை மாற்றியும் சொல்கிறா. அதுக்கப்புறமா அது முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, வின்னை தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும் போது யாரோ கத்துற சவுண்டு கேட்குது, அழுகிற சவுண்டு கேட்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பிடிச்சு எழுந்து பார்த்தா இவ தான் மூவிஸை பார்த்து அப்படி கதறி கதறி அழுகுறா, தேம்பி அழுகுறா. அந்த அளவுக்கு எமோஷ்னலாக மூவி போல. இவ்வளோ அந்த வீட்டில் உள்ள ரூமுக்கு போய் அந்த சவுண்டு கேட்குதுன்னா அப்போ இவ எப்படி கத்திருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு அழுதுறா. அதில் அவங்களுக்கு தூக்கமே வரல, புரண்டு படிக்கிறாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா டாம் தான். கால் பண்ணி என்ன சொல்கிறான்னா, ஒரு அந்த கோஆப்ரேட்டிவ் இது சொன்னாங்க இல்லையா மூவி, அந்த மூவியில் கமிட் பண்ணியிருக்கா. அதுக்கான ஸ்டோரியை இன்றைக்கி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு துடிக்கிறா. நீ என்ன சொல்கிற, அந்த ஸ்டோரியை நான் இப்போ தான் ரீட் பண்ணி பார்த்தேன், சூப்பர் ஸ்டோரியாக இருக்குது, இதில் மட்டும் நீ ஆக்ட் பண்ணணும்னு வச்சுக்கேன், ஒரு கம்பேக் கொடுத்துடலாம், என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு டாம் அதுக்கு ஒத்துக்கிட்டு பேசுகிறான். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை,
பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது வேணாம், நான் திரும்ப இந்த ஃபீல்டுக்கு போக மாட்டேங்கிற மாதிரி ரொம்பவே இதாக இருக்காங்க. ஸோ டாம் கிட்டேயும் அதான் சொல்கிறாங்க, இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், தயவு செய்து என்ன இதில் இன்வால்வ் பண்ணாத, யார்கிட்டயும் நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு இந்த சவுண்டு தாங்க முடியாமல் டென்ஷனில் படுக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே மண்டையே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. இவளை அந்த வீட்டில் வச்சுருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. ஓகே கைஸ், இதோட 3rd பார்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.